வணக்கம். ஓம் நம சிவாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நமக்கு ஏங்க ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் சரியாக டைஜஷன் ஆகாமல் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகிடுது, எதனால், ஏன் அப்படின்னு எதை எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. இப்போ அந்த காலம்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாலெல்லாங்க, இப்போ ஒரு நென்மி சாப்பிட்றாங்க, ஒரு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னா, அவங்க டெய்லி ஃபுட்டில் அதெல்லாம் இருக்காது. டெய்லி அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் சர்டன் டேஸ் வச்சுருப்பாங்க. அந்த டேஸில் தான் சாப்பிடுவாங்க. மற்ற நாளெல்லாம் சாதாரண ஃபுட்டு, சாதாரணமாக சாதம் குழம்பு தான் சாப்பிடுவாங்க. வீக்லி ஒரு நாள் இந்த புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி. அப்போ கூட அவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்கன்னா, நல்லா ஆண்களாக இருந்தால் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கறியோ அதுவோ ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. அப்போது அது அவங்க ஹெல்த்துக்கு நல்லா ஊட்டச்சத்தாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, நம்மலாம் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம டெய்லி என்ன பண்ணுறோன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் சாப்பிட்றோம். அதுவும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன். அப்போல்லாம் மத்தியானம் ஒரு நேரம் தான் அந்த மாதிரி ஹார்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவாங்க. நைட்டில் ஹார்டாக சாப்பிட மாட்டாங்க. 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. அப்போ நல்ல ஜீரணமாகவும் ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. நமக்கெல்லாம் 12 மணிக்கு தான் பிரியாணி சாப்பிடுவோம். அதுவும் சென்னையில் கேட்கவே வேணாம். எங்கே பார்த்தாலும் பிரியாணி ஸ்டாஃபு, எங்கே பார்த்தாலும் கடைங்க. அதெல்லாம் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் எல்லா இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா வியாபாரம் ஆகுது. மக்கள் போய் 12 மணிக்கெல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பித்தா நம்மளுடைய என்ன ஆகும், நம்ம ஜீரண உறுப்புகள் ரொம்ப பாதிக்கப்படும். அதுவும் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு போய் 12 மணிக்கும் 1 மணிக்கும் பிரியாணி வாங்கி ஊட்டி விட்டா அவங்களுக்கு இப்போத்துலேருந்தே கொலஸ்ட்ரால் சேர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்குன்னு ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, அதை தான் தரணும். மதிய நேரத்தில் லஞ்சு நேரத்தில் தான் ஏதாவது சிக்கனோ மட்டனோ நீங்கள் விருப்பப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் மதிய நேரத்தில் தான் சாப்பிடணும். மார்னிங் எழுந்த உடனே அந்த மாதிரி ரொம்ப இதுவாக சாப்பிடக்கூடாது. நைட்லேயும் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடணும். மதிய ஒரு வேளை உணவில் தான் குழந்தைங்களுக்கு கூட நல்ல ப்ரோட்டீன் சத்துள்ள எல்லா பொருட்களையும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி காய்கறி ஐட்டம், காய்கறிலாம் அன்றைய நாளில் எல்லாம் சீசனபிள் வெஜிடபிள் தான் சாப்பிட்டாங்க. இப்போ பனிக்காலம் வந்தால் அவரைக்காய் காய்க்கும். அப்புறம் என்ன வரும்னா, நம்ம காய்கறி கடையில் கிழங்கு வகைகள்லாம் வரும். அந்த கிழங்கு வகைகள்லாம் அந்த நேரத்தில் சாப்பிட்டா நமக்கு ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே ஹைப்ரிட் காய்கறிகள் எப்போ வேணால் எது வேணாலும் கிடைக்கும். நாமளும் நேரங்காலம் இல்லாமல் எப்போ வேணால் எது வேணால் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் நம்ம உடம்பு என்ன ஆகுது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப 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 மோசமாக போகுது. எல்லா சீசனபிள் காய்கறியும் அதே சீசனில் தான் சாப்பிட்ணும். நம்ம லாங்கில் இப்போ இங்கே ஜான்வரியில் சாப்பிட வேண்டிய காய்கறிகளை நம்ம அப்போ சாப்பிட்றது கிடையாது. ஜான்வரி தான் எங்கே பார்த்தாலும் அவரைக்காய் தான் விற்கிறான், எங்கே பார்த்தாலும் சக்கரவள்ளி கிழங்கு கொட்டி வச்சுருக்கான், எங்கே பார்த்தாலும் அது வேண்டாம், அது பிடிக்கல. வேறு காய் ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். வேறு காய் விலை ஜாஸ்தியாக விற்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். அதனால் என்ன லாபம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். அந்த சீசனில் முருங்கைக்காய்க்கு ஒரு சீசன் இருக்குது, வெண்டைக்காய்க்கு ஒரு சீசன் இருக்குது, கத்திரிக்காய்க்கு ஒரு சீசன் இருக்குது. அதுமாரி ஒரு சீசனபிள் அந்தந்த காய் நம்ம சாப்பிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீசனபிள் ஃப்ரூட்ஸ். அப்போ அந்த காலத்துலலாம் எந்தெந்த பழங்கள் கிடைக்குமோ, லகுவாக கிடைக்கிற பழங்கள் அந்தந்த சீசனில் கிடைக்கிற. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஆரஞ்சு இருக்கும், கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆரஞ்சுக்குன்னே ஒரு சீசன் இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கமலா ஆரஞ்சு. அந்த சீசனில் அதை வாங்கி சாப்பிடணும். விளாங்காய் சாப்பிடுவாங்க எல்லாருமே. பிள்ளையார் சதுர்த்தி வந்ததுன்னா என்ன வரும் நம்மளுக்கெல்லாம்? விளாங்காய் சீசன். விளாங்காய் எங்கே பார்த்தாலும் கொட்டி கிடக்கும், போர் மாதிரி கூச்சி வச்சுருப்பான், அதை வாங்கி சாப்பிட்லாம். அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறது தான் இப்போல்லாம் நல்ல ஃப்ரூட்ஸுன்ற பேர் வாங்கியிருக்கு. நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரூட்ஸ் கிடையாது, சரிங்களா? அந்த மாதிரி கொய்யா, விளாங்காய், நாவல் பழம் இதெல்லாம் சீசனபிளாக வர்றது, அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுங்க. அதெல்லாமே நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அதனால தான் நமக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் வருது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சீசனபிள் ஃப்ரூட்ஸ், சீசனபிள் காய்கறிஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மிட் நைட்டில் போய் வெளியில் போய் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அடிக்கடி ஹோட்டலில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் வேண்டாம். தவிர்த்திட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து உங்களுக்கு நல்லா இருக்கும். தூக்கமின்மையும் ஒரு காரணம். நல்லா தூங்குங்க, நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்துருங்க. மார்னிங்கில் என்ன சாப்பிட்ணுமோ அதை சாப்பிடுங்க, மதியத்தில் என்ன சாப்பிட்ணுமோ சாப்பிடுங்க.
பீஸா பர்கர் அது இது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம நிறைய அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் நம்ம ஹெல்த் கண்டிஷன் இப்போவே நமக்கு பாழாக போயிடும். என்ன நான் சொல்லலை, சின்ன குழந்தைங்களாம் உங்களை தான் சொல்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு இப்போயே பாழாக போயிடும். எப்போ பார்த்தாலும் மைதா மாவில் செய்த ஐட்டம் நீங்களே சொல்லி பாருங்கள். நம்ம முன்னோர்கள் மைதா மாவில் செஞ்சுருக்காங்களா எதையாவது? எதுவுமே செஞ்சது கிடையாது. அப்புறமா வரதான் என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மைதா மாவில் ஒரு இது செய்ய ஆரம்பிக்கிறாங்க, டிஷ்ஷு பரோட்டா. அந்த பரோட்டா 4 நாள் நான் அவங்க வயிற்றுக்குள்ளே போனேன் ஜீரணம் ஆகிறதுக்கு. நைட்டு பரோட்டா சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் போய் நம்மளுடைய குடலில் போய் நல்லா ஒட்டிக்கும், நல்லா இருக்கும். அப்புறமா குடல் வால்லாம் வீங்கி போகும். அப்புறம் ஜீரண சக்தி குறையும். ஜீரண சக்தி குறைஞ்சா நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் ரைஸ் ஐட்டம் நல்லது. மத்தியானம் ஒரு வேளை நல்ல ரைஸில் நல்லதாக குழம்பு எல்லாம் வச்சு காய்கறிகளை வைத்து சீசனபிள் ஃப்ரூட்ஸு சீசனபிள் காய்கறி சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது, ஹெல்த் நல்லா இருக்கும். அந்த காலத்து மனுஷங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி பழகிக்குங்க. நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். அப்போ நோய் நொடிகள்லாம் நம்மளை விட்டு தன்னால் போயிடும். இதை தயவு செய்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.